என்ன சாட்சி இருக்குன்னு கேட்கணும். எதுவுமே இல்லை. சரி, அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்கீங்க, வீட்டில் கொஞ்சம் சோகமாக கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க. அதுவும் லயலா மணியெல்லாம் வந்து சொல்கிறீங்க, அவள் வாடா மாப்பிள்ளை வாழைப்பழ தோப்புலன்னு போட்டு கீழே காரல் மார்க்ஸ்ன்னு போடக்கூடிய அளவு. இப்போ இவங்கெல்லாம் நம்மளை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். சரி, இவர் வந்தால் மாற்றம் வந்துடும், ஊழலை ஒழிச்சிடுவார், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். அப்படின்னா எப்படி? அவர் ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாகவே சொல்லுவார், நான் பண்ண முதல் தப்பு புஷை தூக்கிட்டு அந்த உள்ள விட்டது தான் அப்படின்னு. அவர் பண்ண முதல் தப்பு இது மட்டும் இல்லை, சினிமா கூட்டு வந்ததையும் கூட சொல்லலாம். இப்போ என்ன புரட்சிகரமாக நீங்கள் என்ன படத்தை எடுத்துட்டீங்க? அப்போ இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள் கடைசியாக 3 படத்தில் காமிச்சிட்டீங்க. விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை, அவருடைய டூப்பு தான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கு. நம்ம நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ரோல் சேக்குவாரா சார் தான் இருக்காரு, அவர் கூட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நிறைய பேசிட்டோம், இருந்தாலும் தொடர்ந்து இதை பத்தி பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால தான் இந்த ஒரு கேள்வி. இப்போ மக்கள் கையில இருக்கு அப்படின்றப்போ அவங்க தான் வந்துட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்படுவர் தான் அந்த இடத்துல உட்கார போறாரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கப்போ இத்தனை வருஷமாயும் திரும்பவும் அந்த மன்னர் ஆட்சியோட அந்த ஒரு ஃபார்மேட்டை எடுத்துட்டு வர ட்ரை பண்றாரோ அப்படின்றது தான் எல்லாரோட கொஸ்டினும். அண்ணா வந்து சினிமாவில் இல்லை, ஆனால் அண்ணாவுக்கு அந்த கூட்டம் இருக்குல்ல, நீங்கள் மிரள வைக்கும், பயங்கரமான மிரள வைக்கும். அண்ணா வந்து ஒரு மாதத்தில் எத்தனை கூட்டம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 2500. அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை பேசியிருப்பார்? நான் அவரை பற்றின ஒரு டீட்டெயில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படின்னா அண்ணா வந்து அவருடைய அரசியல் பயணத்தை சொல்கிறேன். 1949 செப்டம்பர்லேருந்து 9 மாதங்களில், அதாவது 1950 மே, 49லேருந்து 50க்குள்ளே மே மாதம், செப்டம்பர் டு மே மாதத்துக்குள்ளே மொத்தமாக 2300 கூட்டங்களில் அவர் பேசியிருக்காரு. சரிங்களா? அதில் 2 வருடத்துக்குள்ளே 3050 கூட்டங்களில் அவர் பேசியிருக்காரு. அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மட்டும், நான் முன்னாடி தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு மாதத்துக்கு மட்டும் 145 கூட்டங்கள் பேசியிருக்காரு. அப்போனா ஒரு நாளில் 27 கூட்டங்கள் பேசுவாராம். கட்சியை வந்து வளர்க்கணும், தன்னுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், அந்த கொள்கை அதெல்லாம் தனி, அவர் எடுத்துருக்க கொள்கைகள். ஆனால் அந்த கட்சி கொள்கையை வளர்க்கணுங்கிறக்காக ஒரு நாளில் 27 கூட்டங்கள் பேசுவார். நம்மால் எப்படி சனிக்கிழமை 3 ஸ்பாட்டு. இவர் எப்படின்னா இவரை கொள்கை தலைவராக இவரையும் அந்த பேனரில் வச்சுருப்பாங்க பஸ்ஸில். இவர் 27 கூட்டங்கள். அது எப்படி பேசுவார்னா, காலையில் சாயங்காலம் 6 மணிக்கு 1, 7:30க்கு 1, 8 மணிக்கு 1, 8:30க்கு 1ன்னு விடிய பேசுவாங்க. அப்போ நைட்டெல்லாம் பெர்மிஷன் இருந்துச்சு. அப்போ பகல் கூட்டங்களை நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இப்போ நைட்டில் பெர்மிஷன் இல்லை, பகல் கூட்டங்களை கணக்கு வச்சுக்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, தானாக பேசுவார், எழுதி கொடுத்தது பேச மாட்டார். ரெண்டாவது, இந்த இடத்துல பேசுனது இந்த இடத்துல பேச மாட்டார். ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு வார்டுக்குள்ளேயும் தொகுதிக்குள்ளேயும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அவர் அதுக்குள்ளேயே வாங்கினவர், அப்படியே இருந்து பேசுவார். இவர் ஒரு நாளைக்கு 27 கூட்டம். தளபதி விஜய் இன்னைக்கு வரைக்கும் மொத்தமாக வெளியில் வந்து 27 தடவை தான். இப்போ எப்படி கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இப்போ இவங்கெல்லாம் நம்மளை வந்து ஆட்சி செய்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குது? இவர் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். வெயில் ஒத்துக்காது, மழை ஒத்துக்காது, ரொம்ப இதமான கிளைமேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறவர். இல்லை, எந்த தகுதியோடு நம்மளை ஆளை செய்வார்? சரி, இவர் வந்தால் மாற்றம் வந்துடும், ஊழலை ஒழிச்சிருவார், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும். அப்படின்னா எப்படி? என்ன பிளான்? இதுதான் எல்லாரும் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க கொஸ்டின். என்ன பண்ண போறீங்க, எப்படி மாற்றத்தை கொண்டு வர போறீங்க அப்படின்றது தான். நீங்க இப்போ சொன்னீங்க அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்றது, அவருக்கு அரசியல் வந்துட்டு செட் ஆகாது அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டு வராங்க. இப்போ வந்திருக்க ஒரு அது உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. ஆனா விஜய் அவர்களோட அப்பாவே வந்துட்டு இந்த அரசியல் கட்சியெல்லாம் எதுவும் வேண்டாம், இதெல்லாம் இல்லாம நம்ம எப்பயும் போல இருக்கலாம்னு விஜய் அவர்களுக்கு சொன்ன மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது உண்மையா சார்? நீங்க கேள்விப்பட்டீங்களா? அவரெல்லாம் நம்பாதீங்க. அவர் வந்து இவர் கூடயே வச்சு ஊரக உள்ளாட்சி தேர்தலில் நின்னவர். அவர் மாற்றி பேசுவார், திடீர்னு எதிர்த்து பேசுவார், திடீர்னு மேடையில் போய் உட்காருவார். அவரெல்லாம் விஜய் அவரும் அப்பா பையன் மாதிரி தானே, இவரும் அப்படி தான் இருப்பார். அவர் சொல்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கூடாது. ஆனால் அவர் உள்ளே இருக்கிற சில வேலைகள்லாம் சொல்லுவார், குஷி அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி இப்போ இந்த சம்பவத்தினால அப்படி சொல்லலாம்.
இந்த சம்பவத்தினால அப்படி சொல்லலாம். அது பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தான், இதெல்லாம் உனக்கு தேவையாப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாகவே சொல்லுவார், நான் பண்ண தப்பு புசியை தூக்கிட்டு வந்து உள்ளே விட்டது தான் அப்படின்னு. அவர் பண்ண தப்பு இது மட்டும் இல்லை, சினிமா கூட்டு வந்ததுன்னு கூட சொல்லலாம். அப்படி சொல்றதுக்கு ரீசன் சார்? ஆமாம், பின்ன தன்னுடைய படத்தில் கடைசி படத்தில் கூட ஒரு பெண்ணை 100 ஆம்பளைங்கள் கூட ஆட வச்சுட்டாரு. நான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னா இப்போ என்ன புரட்சிகரமாக நீங்கள் என்ன படத்தை எடுத்துட்டீங்க? இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள்னு கடைசியாக 3 படத்தில் காமிச்சிட்டீங்க. நீங்கள் என்ன இஸ்லாமியர்களுக்கு சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்க? முழுக்க முழுக்க இன மோதல் தானே. தலைவா படத்தில் என்ன இருக்குது? நீங்கள் சும்மா பேசுனா சினிமா கிளைமேக்ஸாக இது சும்மா ஒரு 4 வாரத்தை பேசுனா இங்கே எல்லாம் மாறிடும்ன்ற நினைக்கிறதெல்லாம். கடைசி வரைக்கும் உங்களோட படத்தில் என்ன புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்குது? இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க சார். பட் ரியல் லைஃப் அப்படின்றது வேற, சினிமா வாழ்க்கை அப்படின்றது வேற அப்படின்ட்டு இருக்கப்போ இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுன்ற விஷயம் புரியல சார். இப்போ விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு, சினிமாவிலேருந்து கட்சிக்கு வராரு. முன்னாடி அவர் சினிமாவில் ஒரு கமர்ஷியல் ஹீரோ. சரி, சினிமா அரசியலுக்கு போகலாம் அப்படின்னும் போது சில படங்களை தேர்வு செய்து நடிக்கிறாரு. இனிமே நம்ம இப்படி தான் இருக்கணும், சுய கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சில படங்கள் நடிக்கிறாரு. இந்த மாதிரி இன்னும் 2-3 ஆக்டர் நம்ம சொல்ல முடியும், எம்ஜிஆர் கூட சொல்ல முடியும், எல்லாருமே சொல்ல முடியும். ஆனால் இவர் கடைசி படங்கள் நான் சொல்கிறேன், கோட் தானே கடைசியாக நடித்தது. அந்த படத்தில் கூட அவர் அந்த ஒரு பெண்ணை அவர் எப்படி காட்சிப்படுத்துகிறார்? நீ கமர்ஷியல் படமாக அவர் அதுதான் கொண்டு வராரு. ஒரு பெண்ணை எப்படி காட்சிப்படுத்துகிறார், ஒரு பெண்ணை திரையில் எப்படி காட்டுறாரு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2வது, என் படத்துக்கு வரது யார்? சாதாரண ஆளுங்க தான். இன்றைக்கி வரைக்கும் பிளாக் டிக்கெட்டை நீங்கள் எடுத்து பேசியிருக்கீங்களா? இல்லை கட் அவுட்டுக்கு பால் ஊற்றாதன்னு சொல்லியிருக்கீங்களா? இல்லை ரோஹிணி தேட்டரில் சீட்டை அடித்து உடச்சது இதெல்லாம் தப்புன்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கீங்களா? இதே மாற அப்படியே அஜித் எடுத்துப்போம். போன வாரம் ஒரு வீடியோ வெளியில் வருது, யாரோ அவரை பார்த்து விசில் அடிக்கிறாரு. இவர் என்ன செஞ்சார்? உன் வேலை என்னமோ அதை பாரு, உன் குடும்பத்தை போய் பாரு. நான் பாட்டுக்கு சேவனே என் வேலையை பார்க்குறேன், என்னோட இது பார்க்குறேன், நானும் அவனுக்கு சம்பாதிச்சுறேன். அதுக்குள்ளே எவ்வளோ வேணா அர்த்தம் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு அறிக்கை வெளியில் வந்திருக்கா? தமிழ்நாடு முழுவதும் ரசிகர் மன்றத்தை கலைத்த முதல் நடிகர் அஜித். அவருக்கு அடுத்து கமலஹாசன் கலைக்கிறாரு. அதுக்கப்புறமா அதை ஒரு கட்சிக்காக அதை மாற்றிக்கிறாரு. ஆனால் முதல் கலைச்சது அஜித் தான். நேரடியாக போய் கலைக்கிறாரு. நான் சம்பாதிக்கிறது என் வீட்டுக்கு, நீ போய் தனியாக படின்னு. நீங்கள் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த சமூக கருத்தை முன் வச்சுருக்கீங்க? ஏதோ ஒரு ஸ்போக் பர்சன் ஒருத்தர் குள்ளமாக ஒரு ஏதோ உங்கள் கொள்கை என்ன அப்படி இந்தியை எப்போ எடுத்தீங்கன்னு ஏதோ ஒரு பாட்டை தூக்கிட்டு வந்து ஏதோ ஒன்று பேசினா, ஏதோ ஒரு பாட்டை எடுத்துகிட்டு வந்து பேசினா, போக்கிரி. அதுதான் கொள்கையா? பாட்டு தான் உங்களோட கொள்கைன்னா நீங்கள் எத்தனை ஆபாச பாட்டு எழுதுறீங்க நம்ம வந்து சொல்ல முடியும். நீங்கள் இந்த நாட்டில் தீவிரவாதிகள்லாம் யார்? தன்னுடைய கொள்கைக்காக ஆயுதங்கள் எடுக்கிறவங்க தீவிரவாதிகள். இந்திய நாட்டில் தன்னுடைய கொள்கைக்காக ஆயுதங்கள் எடுக்கிறது யாரு? ஆர்எஸ்எஸ். இந்திய நாட்டில் தன்னுடைய கொள்கைக்காக ஆயுதங்கள் எடுக்கிறது ஆர்எஸ்எஸ். நம்ம நிறைய ஊர்வங்களை அங்கே பார்க்குறோம், வேலு சூலாயுதம் அது இதுன்னு எடுக்கிறாங்க. அப்போ நீ யாரை 2 பேருமே காட்டணும்ல. இஸ்லாமியர்கள்னாலே தீவிரவாதிகள், இஸ்லாமியர்கள்னாலே மோசமானவங்க, இந்தியாவுக்குள்ளே வந்து குண்டு வைப்பாங்க, இந்தியாவில் கலவரம் ஏற்படுத்துவாங்க. ஒரு நண்பர், எனக்கு இஸ்லாமிய நண்பர் ஒருத்தர் இதே மாதிரி ஒரு சேனலில் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஆங்கரிங்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஆங்கரிங் பண்ணால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நான் வந்து என்னை ஏதாவது ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என் சேனலில் என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த இன்செக்யூர்னஸ் உருவாயிருக்குல்ல. அவர் ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுனால இந்த மாதிரியோட இன்செக்யூர் வந்திருக்கு. ஆமாம், அவரே ஓப்பனாக சொன்னார். நான் சொல்ல வேண்டிய கருத்தெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னால் ஓப்பனாக பேச முடியல, என்னால் ஓப்பனாக எழுத முடியல. ஒருவேளை நான் எழுதிட்டேன்னா எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சாயம் பூசி என்னோட வாழ்க்கையை அழியுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்குது. அந்த நிலை இங்கே உருவாயிருக்குல்ல. அந்த நிலையை உடைக்க வேண்டியது யார்? மாற்றம் நான் கொடுக்குறேன்ற ஒரு அரசியல் தலைவர் உடைக்கணும்ல. அந்த இடத்துலையும் மறுபடியும் வந்து நான் வந்து இங்கே இஸ்லாமியர்கள்லாம் வரான் பாரு, ஸ்பை மாதிரி அங்கே வேலை செய்கிறான் இங்கே வேலை செய்கிறான், இவங்க எல்லாம் மோசமானவங்க, கொள்ளு அப்படின்னு காட்டுறது. அது எத்தனை படத்தில் இவர் காமிச்சிருக்காரு? துப்பாக்கி, பீஸ்ட்டு, அந்த சீன் இருக்குது, தலைவா, இன்னும் எத்தனை படங்கள் இவர் காட்டியிருக்காரு. தமிழ் சினிமாவில் பல பேர் காட்டியிருக்கிறாங்க. அது கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்கலையே, கொஞ்சம் கூட வருத்தம் தெரிவிக்கலையே. இன்றைக்கி வரைக்கும் என் பெரிய இஸ்லாமியர்கள்லாம் ஏன் விஜய் பக்கம் இல்லை? நீங்கள் ஏதாவது மாநாட்டில் குல்லா போட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? ஏன் இல்லை? அவங்களுக்கு தேவையில்லை, விஜய்க்கு தேவையே இல்லை. அவருக்கு அந்த இதெல்லாம் தேவையில்லை. அது இல்லாமலே இந்துக்களை வச்சே நான் ஜெயிக்க முடியுன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளோதான். நீங்கள் சொல்கிற மாதிரி
மாதிரி ஒரு இஸ்லாமியர் அப்படின்றதுக்காக அவங்கள வந்துட்டு விரோதின்ற மாதிரி ஸ்டாம்ப் பண்றாங்க அப்படின்னா அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் தான். கண்டிப்பா அது எல்லாருமே மாத்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொன்று, எக்கச்சக்கமான ஃபேக் நியூஸா இல்லை அது உண்மையிலே நடக்குதா அப்படின்றது தெரியல. ஆனா நம்ம நம்புற சில சேனல்கள்ல நம்புற சில பத்திரிகைகள்ல வர நியூஸ் எல்லாம் அது உண்மையா அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்குன்னு சொல்லலாம். விஜய் அவர்களோட மேனேஜர் ஜெகதீஷ் அவரை வந்துட்டு விஜய் அவரோட பையன் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன்ல ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இது மட்டும் இல்ல, விஜய் அவர்களோட பஸ்ல வந்து ஒரு ஹீரோயின் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு ஆதாரம் இல்லாம இந்த மாதிரியான செய்திகளை பரப்புறது தேவையா சார்? சரி, இது ஆதாரம் இல்லாத செய்தி, ஃபேக் நியூஸ் வச்சுக்கலாம். நக்கீரன் யாரு? தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு பல கெடுபிடிகள் கொடுத்தவர், நடுக்கத்தை கொடுத்தவர்னு கூட சொல்லலாம். தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் பெரிய ஒரு கலவரம் வர வேண்டியது. தமிழாளர்கள்லாம் கர்நாடகாவில் வேலை செய்யும் போது அவங்களுக்குலாம் பாதுகாப்பு இல்லைன்னு. ஏன்னா அங்கே இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை வீரப்பன் கடத்திட்டு போயிட்டார். அப்போ 2 கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு ஆள்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க, அவர் எப்படியாவது போய் கூப்பிட்டுவாங்க, நீங்கள் நினச்சாதான் முடியும்னு. அந்த நபர் தான் நக்கீரன் கோபால் அவர்கள். அதே மாதிரி பல சம்பவங்கள் நம்மளால் தொடர்ச்சியாக நிறைய சொல்ல முடியும். அவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு ஃபேக் நியூஸ் பரப்புகிற சேனல் இல்லை. அந்த மீடியா ஒன்று எடுக்கிறாங்கன்னா ஒரு பெரிய உண்மை இருக்குன்னு அதுலேயும் டேட்டா சொல்கிறாங்க. 63 ட்ரோன் கேமராக்கள் இருக்குது, அதுலேயும் இந்த ஒரு வகையான ஒரு கேமரா உள்ளே இருக்குது, இப்படியெல்லாம் இருக்குன்றாங்க. ரெண்டாவது உள்ள ஹீரோயின் இருந்துச்சுன்னா அவங்க ஓப்பனாக சொல்லலை, இருந்தாங்களா இல்லையான்னு கூடிய விரைவில் உண்மை வெளியில் வரும் தான் சொல்கிறாங்க. ஒரு கொஷின் மார்க்கோட தான் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கும் அந்த டீட்டெயில் தெரியலன்னு அர்த்தம். ஆனால் உள்ள இயக்குனர் இருந்தார் அப்படின்னு வைக்கிறாங்க. சரி, இப்போ இதை மறுக்க வேண்டியது யார்? இப்போ நான் வந்து ஒரு சாதாரண யூடியூபர், நீங்கள் யூடியூபர், நம்ம என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். விஜய் இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இல்லை, அவருடைய டூப்பு தான் வந்து மகாபலிபுரத்தில் இருக்குன்னு நம்ம சும்மா கூட சொல்லிட்டு போயிடலாம். நமக்குலாம் அவங்க ரியாக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய முக்கியமான, நீங்கள் சாட்ஜிபிடியில் கூட போடலாம். சமீபத்தில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, நம்பர் 1 இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் இன் தமிழ்நாடுன்னு போட்டால் நக்கீரன் வருது. அப்போ உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க ஒரு அலிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்? டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணணும், வக்கீல் நோட்டீஸ் அனுப்பணும். நீங்கள் எந்த முகாந்திரத்தை வச்சு நீங்கள் போட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பணும். உங்கள்கிட்ட என்ன சாட்சி இருக்குன்னு கேட்கணும். எதுவுமே இல்லை, சரி அதெல்லாம் உங்களுக்கு நேரம் இல்லை, ரொம்ப துக்கமாக இருக்கீங்க, வீட்டில் கொஞ்சம் சோகமாக கன்னத்தில் கை வச்சு உட்காந்துருக்கீங்க, அறிக்கை கையில் எழுதலாம்ல, ஒரு பிட் அறிக்கை, தொண்டர்களே இதை யாரும் நம்பாதீங்க, அது உண்மையிலேயே அரசியல் சுற்றுப்பயணம் தான், சினிமா ஷூட்டிங் இல்லை அப்படின்னா இது யாருக்கு உற்சாகத்தை தரும்? இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டா அவரை நம்பி இருக்க, அவரை ஃபாலோ பண்றவங்க, உயிர் இழந்தவங்களுக்கும் பெரிய நம்பிக்கை தரும். அப்பாடா, என் குடும்பம் ஷூட்டிங்கில் சாகலை, ஏதோ ஒரு இப்படியே பரவாயில்ல, நான் நல்லவேளை இப்படி ஆயிடுச்சேன்னு வரும். எந்த பதிலும் வரலையே, எந்த பதிலும் வரலையே. அப்போ நாங்கள் இதை உண்மைன்னு எடுத்துக்கிட்டோமா இல்லை என்னன்னு எடுத்துக்கிறது? சரி, நீங்கள் கட்சி சார்ந்து வெளியிட வேணாம், ஒரு படத்தோட ஒரு பிட்டு முன்னாடி நாள் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? படத்தில் இருக்க எல்லாரும் கொந்தளிப்பாங்க, இயக்குனர் கொந்தளிப்பாங்க, தயாரிப்பாளர் கொந்தளிப்பார், உள்ள நடித்தவங்க கொந்தளிப்பாங்க, தயவு செய்து இதை வந்து வெளியிடாதீங்க, இதில் இத்தனை பேர் உழைப்பு இருக்குது, இப்படிலாம் பண்ணுவாங்க. இதில் 41 பேர் செத்துருக்கான்ல. இயக்குனர் எச் வினோத் வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு இயக்குனராக இருக்கார் அப்படின்னா உடனே மறுப்பு தெரிவிச்சிருக்கணும்ல. இல்லை இது என்னோட படம், என் கதையை நான் தான் முடிவு பண்ணுவேன், இப்படிலாம் இதில் இந்த சீன் இல்லை, அதை வந்து வைக்காதீங்க அப்படின்னு ஒரு மறுப்பு செய்யணும். இல்லை ப்ரொடியூசர் சொல்லணும், இல்லை கெஸ்ட் ரோலாக நடித்த புசியானந்த் சொல்லணும். யாருமே சொல்லலையே. அப்போ நமக்கு சந்தேகம் வருதுல்ல. அடுத்து இன்னொன்று பார்க்கலாம். இந்த மாதிரி சீன் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்குது. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி தன்னுடைய படைபலத்தை காட்டி ஆளும் அரசாங்கத்துக்கு ஒரு நடுக்கத்தை காட்டக்கூடிய ஒரு சீன்ஸ் எல்லாம் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்குது. படைப்பால் வந்து ரஜினி அங்கே பாரு கண்ணான்னொடனே ஒரு பெரிய கூட்டம் காட்டுவாங்க. அதெல்லாம் ஷூட்டிங் வந்த கூட்டம், உண்மையிலே ஷூட்டிங்காக வர வச்சது, பார்த்துக்கோ எங்கள் கூட்டத்தை பாரு அப்படின்னு ஒரே ஷாட்டில் சிங்கிள் ஷாட்டில் காட்டுவாங்க. ரமணா படத்தில் கிளைமேக்ஸ் சீனில் விஜயகாந்தை தூக்கில் போட போகிறாங்கன்னொடனே ஒரு சீன், அப்பவும் அவருடைய கொடியெல்லாம் கூட காட்டுவாங்க, ஒரு பெரிய படைபலத்தை காட்டுவாங்க. அவங்களுக்கு இருக்கவங்களுக்கு உங்களுக்கும் ஒரே கூட்டம் தானே. நீங்கள் ஏற்கனவே வைக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? மறுப்பு செய்தி வெளியிடலாம்ல, இது பொய்யினா. கண்டிப்பா இந்த மாதிரி ராங் அலகேஷன் அப்படின்றது ஒருவேளை ராங்கோ இல்ல அது உண்மையோ, ஆனா அலகேஷன்ஸ் அப்படின்றது எல்லா பக்கமும் இருந்து ஸ்ட்ராங்கா வச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் பண்ண வேண்டிய பர்சனே அமைதியா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்க இருக்க பெரிய பிரச்சனையே. அவரு எல்லா டைமும் சொல்றது ஏதாவது ஒரு விஷயத்தையாவது உடைச்சிட்டு வந்து இது இப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்லுங்க அப்படின்ற விஷயம் தான். பட் இப்போ வரைக்குமே அவர் அமைதியாவே இருக்காருன்னா அவரும் அமைதியா இருக்காரா இல்ல அவரை யாராவது அமைதியா இருக்க வைக்கிறாங்களா? அதான் என்னை பற்றி பேசுங்க. உண்மையிலேயே விஜய் வந்து ஒரு மாற்றத்துக்கான நபர், இந்த சமூகத்தை ஒரு பொற்காலமாக தமிழகத்தை வந்து ஒரு மாற்று தமிழகமாக மாற்ற போகிற நபர் அப்படின்னா, உதாரணத்துக்கு இங்கே ஒரு அலிகேஷன்ஸு, இவர் மேலே இந்த கரூர் ஸ்டாம்பேட் அலிகேஷன் இருக்குது, என் மேலே இப்படி ஒரு அபாண்டமான சுமத்திருக்காங்க என் கட்சிக்குள்ளே. இப்போ வந்து
போலீஸுக்கு இருக்க சோர்ஸ் என்ன அப்படின்னா அந்த தெருவில் இருக்க சிசிடிவி மட்டும்தான். ஆனால் டிவிகே கிட்ட இருக்க சோர்ஸ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேரவனில் இருக்க சிசிடிவி ஃப்ரண்ட்டு பேக்கு உள்ள 3 சிசிடிவி இருக்கும். ட்ரோன்கள் அத்தனை ட்ரோனும் அவங்களது. 3வது ஆப்ஷனா ட்ரோன் இந்த கேரவனுக்கு முன்னாடி இன்னொரு கேரவனில் பைக்கில் இன்னொரு சின்ன வாகனத்தில் ஒரு கேமரா இருக்கும். அது வந்து வாய்ஸ் ஆஃப் காமன் சேனலோட கேமரா. அங்கே இருக்கிற லைவ் தான் எல்லா சேனலும் லைவாக போட்டாங்க, நீங்கள் பார்த்தா தெரியும். அப்போ அது ஒரு சோர்ஸ் இருக்குது. 2வது பசங்க எல்லாருமே வீடியோ எடுத்து தான் இருக்கிறானுங்க. சுற்றி 27,000 பேரில் ஒரு 5,000 பேர் வச்சுக்கலாம், ரொம்ப கம்மி. 5,000 பேர் வீடியோ எடுக்கிறான். இப்போ இவர் வந்து ஒரு ராகுல் காந்தி மாதிரி ஓட்சோரி மாதிரி ஒரு எல்இடி டிவியில் ஆதாரத்தை வெளியிடட்டும். இங்கே பாருங்கள், நாங்கள் கரூருக்குள்ளே நுழையும் போது எந்த டிஎஸ்பியும் எந்த காவல்துறை அதிகாரியும் எங்களை வந்து முறையிடல. இங்கே பாருங்கள், நாங்கள் அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம், யாருமே எங்களை முறையிட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, ஏதாவது ஒரு காக்கி சட்டை தெரியுதான்னு ஃபஸ்ட்டு ப்ரூஃப். 2வது ப்ரூஃப் இங்கே பாருங்கள், நாங்கள் உள்ளே வரும்போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணல, கையை காட்டிக்கிட்டு தான் வரேன். இது உள்ளே இருக்க சிசிடிவி, இது வெளியில் இருக்க சிசிடிவி. அப்படியே இன்னொன்று இங்கே பாருங்கள், உள்ளே யாருமே இல்லை, ஹீரோ டேரக்டர் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. பாருங்கள், வெறும் எம்டியாக இருக்குது, அவ்வளோதான். இப்படி மட்டும் இவர் காட்டியிருந்தா இன்னைக்கு விஜய் வந்து அவருடைய உச்சம் எங்கே போயிருக்கும்? அப்போ எல்லாமே உண்மை தானே, எல்லாமே உண்மை தானே. உண்மைன்ற பட்சத்தில் தான் இவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. காட்டாதனாலே எதுவும் சொல்லாதனால அது உண்மை அப்படின்றது தான் எடுத்துக்கலாம் சொல்றீங்க. சார் ரீசெண்டா வந்துட்டு இப்போ பேசுறப்போ லயோலா மணி வந்துட்டு சிந்திச்சு செயல்படும் காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே விஜய் அவர்கள் மேல வைக்கிற அலிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய பெரிய அலிகேஷன்ஸ் இருக்கு. அதே சமயம் இதெல்லாம் பண்ணியிருக்கலாம், இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் அவருக்கு சொல்ற மாதிரியான விஷயங்களும் இருக்கு. அப்படி இருக்கப்போ இத்தனை நாள் கேட்காதவரு, இத்தனை நாள் எதுவும் பண்ணாத, இதுக்கு மேல ஒரு சிந்திச்சு செயல்படுறதுக்கான காலம் வந்துருச்சு அப்படின்றப்போ டிவிகேவை இதுக்கு மேல நம்பலாமா? ஓகே, இவங்க வந்துட்டு இதுக்கு மேல சரியா பண்ணுவாங்க, இந்த விஷயங்கள்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு நம்பலாமா? இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன், நம்பலாமான்னு திரும்ப என்கிட்ட வந்து வைக்கிறீங்க. அதுவும் லயோலா மணியெல்லாம் வந்து சொல்கிறீங்க, அவள் வாடா மாப்பிள்ளை வாழைப்பழ தோப்புலன்னு போட்டு கீழே கார்ல் மார்க்ஸ்னு போடக்கூடிய ஆளவர், சரிங்களா? இல்லைன்னா வேற மோதன் முடிவு பண்ணிட்டா மன்னர்னு பார்க்க மாட்டேன், மந்திரின்னு பார்க்க மாட்டேன்னு போட்டு கீழே சேகுவாரான்னு போடுவான். அவர் ஒரு ஆள் சிந்திச்சு செயல்படுறனா முதல்ல அவர் சிந்திக்க சொல்லுங்க. சேகுவாரா சொல்லாததே போட்டு சேகுவாரான்னு போட்டிருக்கான். கீழே ஒருத்தன் கிராக் செக் பண்ணி இது சேகுவாரா சொன்னாரா? சேகுவாரா இந்த மாதிரி மேடையிலையோ புக்குகள்லையோ அவர் எழுதுனதுலேயே எங்கேயுமே சொல்லவே இல்லைங்க. ஏன் விக்கிபீடியாவில் கூட இல்லைன்னு அவர் செருப்படுத்த அடித்த மாதிரி போடுது. அவர் ஒரு பெரிய ஆளுன்னு அவருக்கே முதல்ல கட்சியில் என்ன நடக்கும் தகவலாக தான் கிடைக்கும். 2 நாள் முன்னாடி போட்ட ட்வீட்டே எனக்கு கிடைச்ச தகவல். எந்த நேரமும் பர்மிஷன் கிடைச்சா தலைவர் வந்து போய் பாதிக்கப்பட்டவன் நேரில் சந்திக்கிற ரெடியாக இருக்கிறார் என தகவல். நீ என்ன அது கட்ட தலைவர், நீ 2வது கட்ட தலைவர், உனக்கே தகவலாக வருதா? அப்போ விஜய்க்கு தகவலாக தான் போகும் போல். தலைவர் இன்னும் பர்மிஷன் கிடைக்கல, வீட்லேயே இருங்க, அப்படி தான் தகவல்னு புஷி சொல்லுவார். புஷிக்கு யார் சொல்லுவா? ஜான் சொல்லுவார். ஜானுக்கு யார் சொல்லுவா? அவர் சும்மா அடிச்சு விடுறது, அவருக்கும் உறுதியாக இருக்காது. அப்போ எல்லாருக்குமே தகவல் தான். இன்னமும் நம்ம நம்பணுமான்றதான் கேள்வி. ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாம இந்த மாதிரி ஒரு அரசியல் அப்படின்றது எப்படி எடுத்துக்க, எங்க போய் முடியும், யாருக்கெல்லாம் ஆபத்தாகும் அப்படின்ற விஷயம் தெரியல சார். தொடர்ந்து பேசிட்டே தான் இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இல்லப்பா இப்படிதான்ப்பா அப்படின்ட்டு சொல்லுவாரா அப்படின்ட்டு எதிர்பார்க்குற மக்களும் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. இதுக்கு மேலேயாவது ஒரு வெளியே வந்து ஏதாவது சொல்றாரா அப்படின்றது பார்ப்போம். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். நன்றி.